திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இப்போ ஆடி மாசம் பிறந்திருக்கு. எல்லா ஆலயங்கள்லயும் சிறு தெய்வ வழிபாடுங்கிற பேர்ல ஆடு மாடுங்களை உயிர் கொலை பண்ணுவாங்க. இது ஒரு தேவையில்லாத மூட பழக்கம். எல்லா உயிர்களும் ஒரே உயிர் தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய அதே சிவன் தான் மற்ற உயிர்களுக்குள்ளே இருக்காது. அதனால எந்த கடவுளும் கடவுள் கருணை வடிவானவர். எந்த கடவுளும் எந்த உயிரும் பலியிட சொல்லி கேட்பதில்லை. அதனால ஜீவர்களிடத்தில் நம்ம அன்பு செலுத்தணும். ஜீவர்களிடத்தில் நாம் காட்டக்கூடிய சிறு தயவின் மூலமா தான் ஆண்டவருடைய பெரும் தயவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. சமீபத்துல உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு தடை விதிச்சிருந்தாங்க. அதாவது பொது இடங்கள்ல இந்த மாதிரி ஆடு மாடுங்களை வெட்டக்கூடாது, அதை உயிர் பலியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல தடை விதிச்சிருந்தாங்க. அதை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மேல்முறையீடு பண்ணி ஆடு மாடுகளை வெட்டுறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு இடைக்கால தடை வாங்கி அதை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு தவறான வழிகாட்டுதல். அரசாங்கமே இப்படி மக்களுக்கு வழிகாட்டினாக்கா அப்புறம் மக்கள் என்ன செய்வாங்க? முதல்ல நம்ம உயிர் கருணையை போதிக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கத்தோட. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அசைவம் சாப்பிட்றாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். ஒரு பொது இடத்துல உயிர்களை கொலையிடக்கூடாது. அது ஒரு குழந்தைகள் வேற மற்றவங்களுக்கு மனசுல ஒரு வன்மத்தை விதைக்கும். அதனால எந்த உயிரையும் கொலை செய்யறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. நாம் இந்த பூமியில வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு மற்ற உயிர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. நம்மளால ஒரு உயிருக்கு அன்பு செலுத்த முடியலனாலும் அந்த உயிரை நம்ம வன்மமா இந்த மாதிரி கொலை செய்யறது என்னைக்குமே ஆதரிக்க கூடாது. அது அரசாங்கமே அதுக்கு வழிகாட்டுச்சுனாக்கா அப்புறம் நம்ம என்ன சொல்றது? எல்லா உயிர்களிலும் இறைவன் வாழ்கின்றான். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்க. எல்லா உயிர்களுக்கும் ஒரே நீதிதான். இங்கு வாழும் உரிமை அனைத்துக்கும் உண்டு. அதனால வாயில்லாத ஜீவர்களை வதைக்காதீங்க. கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகந்தமை சிவமே என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார். எல்லா மதங்களும் அதை தான் கூறுது. இயேசு கிறிஸ்துவும் இறைவன் அன்பே வடிவானவர்னு சொல்றாரு. இப்ப இஸ்லாம்ல எடுத்தினாக்கா பெரும் கருணையாளன் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு இறைவனை சொல்றாங்க. அப்படிப்பட்ட இறைவன் எப்பயுமே உயிர் கருணையை தான் விரும்புவாரு, உயிர் கொலையை விரும்ப மாட்டார். மண்ணுயிர் எல்லாம் தன்னுயிர் போல எண்ணி அருளாள்பவர்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்பது திருவள்ளுவர் திருக்குறளில் கூறும் உயிர்கருணை கருத்தாகும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையம் ஓங்குக. எல்லா மக்களும் உயிர்கருணையோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.